ஏடிஎம்கே கட்சியில் இந்த திருடுங்கிறாங்க, அவங்க கட்சி மாறி போனா திருட, இவங்க கட்சி போய் நல்லவனா போயிடறான். விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக பெரும்பான்மை வராது, அவங்களுக்கு டஃப் இவங்க கொடுப்பாங்க. கண்டிப்பா விஜய் டஃப் கொடுப்பாரு. எங்களுடைய தளபதி வந்தால் நல்லா இருக்கும். திருக்குறளை மைந்தன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். திமுகலாம் வராது, இனிமே எங்க விஜய் தான் வருவாரு. ஸ்டாலினே மீண்டும் தொடர்னா நல்லா தான் இருக்கும். நானும் கலைஞர் காலத்துல எம்ஜிஆர் பைத்திய திருத்தின டிஎம்கே காரனா, ஏன்னா எம்ஜிஆர் பைத்திய திருத்த முடியாம கத்திட்டு குத்திடுவான், அந்த மாதிரி உள்ள டிஎம்கேரன். இவங்க சொந்த குடும்பத்துக்கு மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நேற்று வந்து விஜய் ஒரு கொஞ்சம் கூட கேட்டதோடவே இவங்களுக்கு பயப்படுறாங்க. நல்லது செய்யறவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து செய்வேன் தானே, நல்லது செய்து வர்றாங்க, எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து நல்லது செய்வேன் தானே. அப்போ ஒருத்தவங்க வர்றானே பயப்படுறாங்க. அப்ப இவங்களுக்கு ஏதோ இவங்களுக்கு இழப்பீடு ஆகிற ஒரு நிலை இருக்கு. இவங்க வரக்கூடாத தலைவரை இருந்தது போதும், இவங்க அடிச்சது போதும். எம்ஜிஆர் காலத்துல இடுப்பு உடச்சி எம்ஜிஆர் காலத்துல இவங்களாம் வரவும் முடியல. எப்போ நேற்று கூட விஜய் பேசியிருக்காரு, அதுக்கு முன்னாடி எப்போ சொல்லிட்டுனா விஜய் வரலாம் என்ற இதில் டிவிகே வர்றது சந்தோஷம். ஏடிஎம்கே இவரு சேர்ந்து வந்தாலும் வாழ்த்துக்கள். டிஎம்கே தான், டிவிகே தான் வரும். எங்களோட ஓட்டு எப்பொழுதுமே தளபதிக்கு தான். டிவிகே விஜய் தான், தளபதி தான் வரணும். டிவிகே தான்.